இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி 38 ஆண்டுகளுக்கு மேலாக கள் தடை இருக்கின்றது. உலகில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் முதல்வர் நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாத பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான் இருக்கீங்க. ஆகவே உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? கல்லுக்கு கடையும் கூடாது, தடையும் கூடாது. அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளுக்கு போய்விடுகின்றது. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து தமிழ்நாடு அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். கல்லுக்கு கடையும் கூடாது, தடையும் கூடாது. இதை செய்தால் இந்த அரசுக்கு வரும் 2026 கூடுதலான வாக்குகள் கிடைக்கும். இல்லாமல் போனால் தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும்.